அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் சிலபஸ் சார்ந்த ஒரு முழுமையான தகவலை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் நண்பர்கள் கூட்டுறவு வங்கி தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் சார்பாக கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு ஃப்ரீ ரிவிஷன் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் 13 தேர்வுகள் கிட்ட முடிந்தது. ஸோ அந்த தேர்வுக்கான கொஸ்டின் வித் ஆன்சர் மற்றும் தேர்வு நடைபெறக்கூடிய டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமை பொறுத்தளவில் மொத்தம் 6 பாடங்கள். ஸோ இந்த 6 பாடங்கள்லேருந்து மொத்தம் 200 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ ஒரு கேள்விக்கு 0.85 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. மொத்தம் 170 மதிப்பெண்கள். ஸோ இது போக 30 மதிப்பெண்கள் நேர்முக தேர்வு. ஸோ இந்த 170 மதிப்பெண்களுக்கு எடுக்கக்கூடிய அந்த மதிப்பெண்களை 85க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த 170 2ஆல் அடி கொடுத்தா உங்களுக்கு 85 வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த 30 வந்து 2ஆல் அடி கொடுத்தால் 15 மதிப்பெண்கள். ஸோ மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கான அந்த காலிப்பணியத்திற்கான அந்த வேலை வாய்ப்பு என்பது வழங்கப்படும். ஸோ இதில் கூட்டுறவு மேலாண்மை முதல் பாடம் கொடுத்துருக்குறாங்க. இதில் லாஸ்ட் 2023 35 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கூட்டுறவு வங்கியில் ஒரு 35, கூட்டுறவு கணக்கியலேருந்து ஒரு 20, கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு 10, ஆக மொத்தம் 100 கொஸ்டின் கோஆப்ரேட்டிவ்லேருந்தே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவில் கேட்கக்கூடிய கொஸ்டின் 100 கொஸ்டினில் கண்டிப்பாக ஒரு 80 கொஸ்டின்ஸ் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவில் தான் கொஸ்டின் பேப்பர் என்பது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பொது அறிவு. ஸோ பொது அறிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 கொஸ்டின் பொது அறிவில் கேட்டிருந்தாங்க. இந்த 80ல் 10 கொஸ்டின் மேக்ஸ், மீதி 70 வந்து அதர் சப்ஜெக்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தமிழில் ஒரு 20 கொஸ்டின்ஸ். ஸோ மொத்தம் இந்த ஜிகே போர்ஷனில் 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ கோஆப்ரேட்டிவை பொறுத்தளவில் டிசிஎம் புக்ஸ் யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஸோ அது போக நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய அந்த வீடியோஸில் கொடுக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள், ஸோ டெஸ்ட் பேட்சில் நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸு இதெல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிடுங்க. அதுவே போதுமானது. ஸோ கம்ப்யூட்டரை பொறுத்தளவில் டிசிஎம் புக்ஸு ப்ளஸ் வந்து 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஸோ கூட்டுறவு கணக்கிலுக்கு 11th அக்கௌண்ட்ஸ் புக்கு ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஸோ அது போக டிசிஎம் புக்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. அது போதுமானது. ஜிகே பொறுத்தளவில் வரலாறு, பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், ஸோ இந்த 3க்கும் 6th to 10th ப்ளஸ் வந்து 11th 12th சரிங்களா. சயின்ஸை பொறுத்தளவில் ஸோ 6th to 10th மாத்திரம் ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஸோ இந்த சிலபஸில் முதல் டாபிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பு பற்றி கொடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடிகள். ஸோ இந்த கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடிகளை பொறுத்தளவில் இது வரைக்கும் பிடி தியாகராயனை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, குமாரசாமி ராஜாவை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 தலைவர்களை பற்றி அதிகம் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஸோ இவங்க 2 கூட்டுறவு அல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலையும் ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்சுருக்கிறதுனால இவங்களை சார்ந்த கேள்விகள் வந்து கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதர கூட்டுறவு முன்னோடிகள் சார்ந்து இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்கல, இருப்பினும் இந்த எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த சாப்டர் சார்ந்து வீடியோஸ் கொடுத்துருப்போம், ப்ளஸ்ஸு டெஸ்ட்டு முடிச்சிருக்கிறோம் சரிங்களா. அதற்கான கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருப்போம், அங்கே டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளிநாட்டு கூட்டுறவு முன்னோடிகள் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் நிறையா கேட்பாங்க. ஸோ இதற்கும் டெஸ்ட்டு முடித்து இதற்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் வந்து டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் சுதந்திரத்திற்கு முன் பின் கூட்டுறவுடைய அந்த பரிணாமம் மற்றும் வளர்ச்சி இதெல்லாமே டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு சரிங்களா. அதற்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே டெலிகிராம் சேனலில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. எல்லா சாப்டர்ஸுமே நம்ம ஓவரால் முடிச்சிருக்கிறோம். ஸோ பெண்டிங் இருக்கிறது பேங்கிங், அக்கௌண்ட்ஸு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் மாத்திரம் இருக்கும் சரிங்களா. ஸோ அது எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம டெஸ்ட்டாக கொடுத்துருவோம். அதனால் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை அனைவரும் பயன்படுத்திக்கிடுங்க. ஜிகே பொறுத்தளவில் அரசியலமைப்பு முடிச்சிட்டோம், புவியியல் முடிச்சிட்டோம். ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சயின்ஸில் வந்து கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி படி டெஸ்ட்டு வரும். அதன் தொடர்ச்சியாக வரலாறு, நடப்பு நிகழ்வுகள், அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட், இப்படி பல தேர்வுகள்லாம் நம்ம இலவசமாகவே கொடுத்துட்ருக்கோம். மேக்ஸை பொறுத்தளவில் 6th to 10th வரைக்கும் பார்த்துக்கிடுங்க. இது நம்ம ஆல்ரெடி வந்து வேர் டு ஸ்டடியில் கொடுத்துருப்போம் சரிங்களா. எந்தெந்த சாப்டர்ஸில் கவர் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அந்த சம்ஸை மாத்திரம் தெளிவாக பார்த்துக்கிடுங்க. ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்குற சம்ஸையும் பார்த்துக்கிடுங்க. ஸோ தமிழை பொறுத்தளவில் 6th to 12th வரைக்கும் இந்த சாப்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இதெல்லாம் நம்ம பார்த்து படிப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகும்.
ஸோ அதற்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு 178 பக்கம் கொண்ட ஒரு பிடிஎஃப் ஆல்ரெடி கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி அதில் உள்ள கண்டென்ட்டை மாத்திரம் தெளிவாக படிச்சுடுங்க, போதுமானது. ஸோ நம்ம சேனல் சார்பாக கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ரிவிஷன் டெஸ்ட் சீரீஸும் அதில் இருக்கக்கூடிய கேள்விகளையும் நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.